கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி ஆணை வழங்கிய நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அதனை ரத்து செய்துள்ளது. தற்போது அது தொடர்பாக மனுதாரரின் வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்பான காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது மனுதாரருடைய வழக்கறிஞர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல தகவல்களை சொன்னார். நீதிபதிகள் பல கேள்விகள் கேட்டதாகவும் புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு. என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது? விவரம். வணக்கம். தற்போது இந்த 31 பேரினுடைய பணி நியமன ஆணைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இது ஒரு பணி நியமன ஆணை என்பதை தாண்டி ஒரு அரசியல் ரீதியான விஷயமாகவும் பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இது தாவேகா அரசுக்கான ஒரு பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுகின்றது. காரணம், ஒரு அரசு முடிவெடுத்து இந்த உத்தரவை, இந்த ஆணைகளை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. எனவே தாவேகா அரசை பொறுத்தவரையில இதில் மேல்முறையீட்டிற்கு செல்வார்களா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த வழக்கை பொறுத்தவரையில நாம் தமிழர் கட்சி உட்பட பல்வேறு தரப்புகளிலிருந்து இந்த மனுதாரர்கள் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதாவது அவர்கள் தரப்பிலே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி அந்த குடும்பத்திற்கு ஏற்கனவே போதுமான நிதி உதவி செய்யப்பட்டு விட்டது, இன்னும் பிற விஷயங்களும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அரசு பணியை எடுத்து கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அரசு பணிக்காக எத்தனை பேர் கனவோடு இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது அரசியல் ரீதியாக பயனடைவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இப்படி அரசு பணியை வழங்குவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்பது மனுதாரர் தரப்பினுடைய இந்த அரசு பணி வழங்குவதை எதிர்த்தவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் நீதிபதிகள் இன்றைக்கு விசாரணை நடத்தி அதில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். நீதிபதிகள் CV கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்தினார்கள். 2 தரப்பு வாதங்களையும் கேட்டார்கள். அதாவது தமிழக அரசு என்ன சொல்கிறது, எதன் அடிப்படையிலே இந்த 31 பேருக்கு அவர்கள் இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள் என்பதையும் கேட்டறிந்தார்கள். அதனை தொடர்ந்து எதிர்த்தரப்பு, அதாவது மனுதாரர் தரப்பு, அவர்கள் சொல்லக்கூடிய நியாயங்கள் என்ன, ஏன் இந்த பணி நியமன ஆணைகளை கொடுக்க கூடாது, பணி நியமன ஆணைகளை கொடுப்பதனால் யாருக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை, இதில் என்ன அதிகார துஷ்பிரயோகம் இருக்கிறது என்று அவர்களையும் அந்த வழக்கறிஞர்களையும் பேச வைத்தார்கள். அவர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அடுக்கினார்கள். 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு அறிந்த பிறகு நீதிபதிகள் அவர்கள் இந்த தீர்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அரசு பேருந்து விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கினால் எப்படி என்ற கேள்வியும் எழுகிறது. சிவகாசியில் அடிக்கடி வெடி விபத்து நிகழும் சூழலில் அவர்களுக்கு அரசு பணி கோரினால் என்ன செய்வது என்ற கேள்வியையும் எழுப்பினார்கள். வேலைவாய்ப்புக்காக பலரும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இது குறித்த TNPSC விவரங்களை தரும் என எண்ணினோம். ஆனால் அரசாணை கருணை பணி அடிப்படையில் பணி நிரந்தரம் அதை செய்ய அதன் ஒப்புதல் பெற விலக்களித்துள்ளது என்றும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் திறன் வளர் பயிற்சிகளை வழங்கி பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு உதவலாமே என்றும், இது இவ்வாறு பணி வழங்குவதை விட பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது எனவும், எந்த பணியாக இருந்தாலும் அது சாதாரண பணி அல்ல என்றும், அது ஒருவரின் குடும்பத்திற்கு உதவக்கூடிய பணிதான் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து செய்து உத்தரவிடுவதாகவும், தொடக்கத்திலேயே முதல் மாத ஊதியம் வழங்கும் முன்னரே வழக்கு விசாரித்து முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. ஜெயஸ்ரீ.